வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வதற்கு தயாராகவிருந்த 34 பேர் கைது. அனைத்து முஸ்லிம்களும் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் யுத்த நிறுத்தத்தை அமுல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வதற்கு தயாராகவிருந்த 34 பேர் ராகம குருளுகாவ பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாண வடக்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டதாக கூறப்படும் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 21 ஆண்களும் 4 சிறுவர்களும் 3 பெண்களும் 6 சிறுமியர்களும் அடங்குகின்றனர். சந்தேக நபர்கள் இன்று மகர நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சட்டவிரோதமாக படகொன்றில் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்த ஐவர் ஹூங்கம பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இவர்கள் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் பயணிக்கவிருந்த படகில் அரிசி, மரக்கறி, பால்மா, எரிவாயு சிலிண்டர் என்பன காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று அங்குணகுலவெச நீதவான் முன்னிலையில் சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் தலா 2,50,000 ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் உச்சி மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற கிராமோத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய இவர்களுக்கான நியமனம் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் WTJ செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். அனைத்து முஸ்லிம்களும் புனித நோன்பு பெருநாளை இன்று கொண்டாடுகின்றனர். இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் 4வது கடமையாக நோன்பு ரமலான் மாதம் முழுவதும் நோற்ற பின்னர் ஈத் உல் ஃபித்ர் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. சந்திரனின் சுழற்சியை வைத்து கணக்கிடப்படும் இஸ்லாமிய மாதங்களில் 9வது மாதம் புனித ரமலான் மாதமாகும். அகிலத்திற்கு ஓர் அருட்கொடையான புனித அல் குர்ஆன் ரமலான் மாதத்திலேயே பூமிக்கு அருளப்பெற்றது. இந்த மாதத்தில் விழித்திருந்து, பசித்திருந்து, தனித்திருந்து 1 மாத காலமாக நோன்பு நோட்பதுடன் நோன்பானது ஒரு முஸ்லிமுடைய புலனடக்கத்தையும் மனக்கட்டுப்பாட்டையும் உருவாக்கும் சிறந்த ஆன்மீக பயிற்சியாகவும் அமைந்துள்ளது. வெறுமனே பசித்திருப்பதும் தனித்திருப்பதும் மாத்திரமன்றி இந்த பயிற்சியின் மூலம் இறை அச்சத்தை தன்னகத்தே வளர்த்துக் கொள்வதே நோன்பின் அடிப்படை நோக்கமாகும் என்று அல் குர்ஆன் தெளிவுபடுத்தியுள்ளது. ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவால் மாதத்திற்கான தலைப்பிறை தென்பட்டதும் ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகிறது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் இன்று காலை விசேட பெருநாள் தொழுகைகள் மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. கொழும்பு தவடகஹ முஸ்லிம் பள்ளிவாசலில் இன்று விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஈத் உல் ஃபித்ர் என்று சொல்லும் பொழுது விசேஷமாக தானம் தர்மங்கள் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பெருநாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏழை எளியோர்களை தேடி சென்று அவர்களுக்குண்டான ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை வழங்க வேண்டும். அது மிகவும் சிறப்பான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாதம் பூராவும் நோம்பு நோற்ற நாங்கள் எங்களுடைய நோன்பு இறைவனை பேதி சேருவதற்கு நிச்சயம் ஜகாத்துல் ஃபித்ர் ஒரு முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்ததன் பிறகுதான் இந்த நோன்பு இறைவனை போய் அடையும். நாமும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விதத்திலே இந்த சிறப்பான ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுவோமாக. உங்கள் அனைவர்களுக்கும் ஈத் உல் ஃபித்ர் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேனி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சின்ன பாலமுனை பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை நோன்பு பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் நடைபெற்றது. இதில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்ற நோன்பு பெருநாள் தொழுகையிலும் பெருமளவான மக்கள் பங்கேற்றனர்.
இதேவேளை புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஏறாவூர் முஹைதீன் பெரிய ஜுமா பள்ளிவாசலில் விசேட கூட்டு தொழுகை இன்று காலை இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்டத்திலும் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. புத்தளம் மாவட்டத்திலும் இன்று நோன்பு பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை ஹட்டனிலும் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகைகள் இடம்பெற்றுள்ளன. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு இந்து கோயில்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் இன்று காலை கஞ்சுப்பானை பவனி இடம்பெற்றது. ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் மாங்காடு அடிகளார் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. அத்துடன் களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலிருந்து கஞ்சுப்பானை பவனி ஆரம்பமாகி களுவாஞ்சிக்குடி ஆதிபராசக்தி ஆலயத்தை வந்தடைந்தது. அரசு சேவையில் மேலும் 4000 கிராம உத்தியோகத்தர்களை புதிதாக இணைத்துக் கொள்ள உத்தேசித்துள்ளதாக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற கிராம உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய இவர்களுக்கான நியமனம் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் WTJ செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். அதற்கான நேர்முக தேர்வை எதிர்வரும் 2 வார காலப்பகுதிக்குள் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நியமனம் வழங்கப்பட்டதன் பின்னர் முறையான பயிற்சிகளை அடுத்து அவர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது 4300 கிராம உத்தியோகத்தர்களுக்கான வெற்றிடம் நிலவுகின்றமை தெரியவந்துள்ளதாக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கடுவளை மாநகர சபையின் பிரதி மேயர் தமக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக மாநகர சபையின் 2 உறுப்பினர்கள் நவகமுவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். நேற்று பகல் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு மாநகர சபையின் பிரதி மேயர் இந்த மிரட்டலை விடுத்ததாக குறித்த இருவரும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு கிடைத்துள்ளதாக நவகமுவ போலீசார் குறிப்பிட்டனர். නියෝජ්‍ය නගරාධිපතිවරයා හැටියට කටයුතු කරන බුද්ධික ජයවිලාල් මහත්මයා දුරකථනයෙන් අමතලා மாநகர சபையின் பிரதி மேயர் புத்திக ஜெயவிலால் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு இன்று கொண்டுவரப்படவிருந்த பிரேரணை ஏன் சமர்ப்பிக்கப்படவில்லை என கேட்டார். நிகழ்ச்சி நிரலை நான் தயாரிப்பது இல்லை, இது தொடர்பாக நீங்கள் மேயரிடம் கேளுங்கள் என கூறினேன். அந்த சந்தர்ப்பத்தில் என்னை கதைப்பதற்கு இடமளிக்காத அவர் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகத்தால் எனது குடும்பத்தினரை திட்டினார். எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார். පවුලේ උදවියටත් ඉතාමත්ම පරුස වචනේ බැනවදිමින් මරණීය තර්ජන එල්ල කළා. එතුමා කඩුවෙල ආසනයේ කසල ගැටලුවක් පිළිබඳව මේ ප්‍රදේශයේ ජනතාවට සහන සලසන කඩුවෙල මහනගර සභාවේ கடுவளை தொகுதியில் நிலவும் குப்பை பிரச்சினை தொடர்பில் பிரதேச மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் கடுவளை மாநகர சபையின் திட்டத்தை சீர்குலைப்பதற்காக கழிவு அகற்றும் நடவடிக்கைக்கு தவறான விளக்கத்தை சமர்ப்பித்து தடை உத்தரவு பெற முயற்சிக்கின்றார். குப்பை ஏற்றிச் செல்லும் நடவடிக்கையை தடுப்பதற்காக நீதிமன்ற உத்தரவை பெறுவதற்கு சென்றிருந்தார். මන්ත්‍රීවරයෙක් විදියට එතුමා සාමූහික වගකීම කඩ කර පිළිබඳව ඒ පිළිබඳව එතුමා උරුණුවීමක් නිසා තමයි අපිට මේ වගේ තර්ජන කිරීම කරන්නේ. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கடுவளை மாநகர சபையின் பிரதி மேயர் புத்திக ஜெயவிலால் கருத்து தெரிவித்தார். தனிப்பட்ட ரீதியில் இந்த சம்பவம் தொடர்பில் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் நான் மாநகர சபையின் 2 உறுப்பினர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கவில்லை. கடுவளை மாநகர சபையின் பிரதி மேயர் என்ற வகையில் யாருக்கும் எந்த விதத்திலும் அச்சுறுத்தல் விடுக்கவில்லை. அவ்வாறான சம்பவம் நடைபெற்றிருந்தால் அது தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்பிக்கை உள்ளது. பெர்சீட்ஸ் எனப்படும் எரிகல் பொழிவை நாளை முதல் 3 நாட்களுக்கு காணும் வாய்ப்பு இலங்கையர்களுக்கு கிட்டவுள்ளது. இதில் எதிர்வரும் 13ஆம் திகதி 1 மணித்தியாலத்திற்குள் சுமார் 50 எரிகற்களை காண்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
வானம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நள்ளிரவு தொடக்கம் அதிகாலை வரை வடகிழ் வான்பரப்பில் பெர்சீட் எரிகல் பொழிவை காண முடியும் என வானசாஸ்திரவியலாளர் கலாநிதி காவன் ரத்னதுங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தருகின்றார் வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி கே. சூரியகுமாரன். மேற்கு தெற்கு சப்ரகமுவ மாகாணங்களில் சில பகுதிகளில் சிறிதளவான மழை இடையிடையே காணப்படும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் மத்திய ஊவா கிழக்கு வடமத்திய வடக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். நாட்டிலும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களிலும் காற்றானது இடையிடையே காணப்படும். முக்கியமாக மத்திய பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளில் இந்த காற்று காணப்படும். கடல் பிராந்தியங்களில் புத்தளம் முதல் காலியூடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பகுதிகளில் மணித்தாரத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசப்படும் என்று புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசங்கள் இடையிலேயே சற்று கொந்தளிப்பாக காணப்படும்.